இது கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். எப்படி ஓதணும் அப்படின்றது. எப்படி ஓதணும்டா பிழையே. அதாவது கண்ணும் வாயும் எப்படி கரெக்டா இருக்கணும். வெரி குட் வெரி குட். அதாவது திக்காம எப்படி ஓதுறேன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படியா? ம். ஆமா. எப்படி ஓதினா திக்காம ஓதலாம் சொல்லுங்க பாப்போம். கண்ணு முன்னாடியும் வாய் பின்னாடி ஒரு செகண்ட் லேட்டா ஓதணும். ம். எப்படியெல்லாம் ஓதினா திக்குவீங்க? இடையில போயிட்டு முட்டி மோதுவீங்க. ஓதி பாத்தீங்களா வீட்ல? ஆஹ் இப்ப இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். நான் இப்பதான் பாத்துட்டீங்க. எப்படி திக்கிறீங்களா ஆஹா. முட்டு? ஆ ஓத போக்கில் இடையில முட்டுனீங்களா மோதுனீங்களா? லைட்டா திக்குது. என்ன காரணம் ரீசன் நீங்க இடையில முட்டி மோதுறதுக்கு? ஒண்ணு ரொம்ப முன்னாடி பார்த்துட்டு ஓடுறது. ஆ என்ன டவுட் இருக்குதா படிச்ச அப்புறம் பாடத்துல? இல்ல. இதானே படிச்ச பாடம். ஆமா. ஓகே. நாங்க இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு மூவ் ஆக இன்ஷா அல்லாஹ். ம். இது வரைக்கும் நீங்க இந்த மூணு விஷயம் படிச்சு முடிச்சிருக்கீங்க. இல்ல என்ன டவுட் சொல்லுங்க பாப்போம். இந்த மூணு ஞாபகம் முதலாவது என்ன முதலாவது? வசன இறுதியில் வரும் சொற்கள்கள் சிக்கல்கள். சிக்கல்கள். ஆ ஞாபகமா என்னண்டு? ஆ இந்த தலைப்புல படிச்ச ஞாபகம் இருக்குதா? வசனத்துல கடைசியில இப்படி நிப்பாட்டுற. மூணு இது படிச்சோம். மாஷாஅல்லாஹ், ஞாபகம் இருக்கு. இரண்டாவது என்னது? நீட்டுதல் தொடர்பான அடி அடிப்படைகள். அதுல என்ன ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஆஹ் என்ன படிச்சீங்க? யா வாவ் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலீஃப், அப்புறம் வந்து பத்தக பத்தக மத்து, பத்தக தைன், மத்தோடைய அடையாளம். இதெல்லாம் வந்துச்சுன்னா 3, 4, 5 அளவு, அஹ், விரலு மூடி திறக்கிற அளவு நீட்டணும். பில 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 இடையில ஒரு பகுதி பிழை ஆயிட்டு. சரி, நீட்டுதலுக்கு அரபிக்ல என்ன சொல்றேன்? மத்து மத்து. மத்து எத்தனையா டிவைட் பண்ணோம்? 2. ரெண்டு. இதெல்லாம் ஆஹ் இதெல்லாம் ஆஹ் இது வாவ் மத்து, யா மத்து. வாமது யாமது அப்படியா? பிழை. மத்தினுடைய இரண்டு வகைகளும் என்ன? வாவ் மத்து, யா மத்து, அலிஃப் மத்து. இல்ல, பிழை. ரெண்டே ரெண்டு வகை தான் நிக்கிறேன் அப்படித்தானே? நீங்க மூணு சொல்றீங்க இப்ப. வா மத்து, அலிஃப் மத்து, லாம் மத்து, மூணு சொல்றீங்க. ஆஹ் மத்தியினுடைய வகைகள் எத்தனை இருக்குது? 2. ரெண்டு. அவர் ரெண்டே சொன்னா சரி. வாவ் அட
அடையாளங்கள், அப்புறம் எழுத்துக்கள். வெரி குட். அடையாளங்கள், எழுத்துக்கள், அதான் முக்கியம். இப்ப சொல்லுங்க, எழுத்துக்கள் ஆ, எத்தனை இருக்குது? எழுத்துக்கள் 3. ஆ, சொல்லுங்க இதெல்லாம். சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப். ஓகே, எழுத்துக்கள் சரி. அடையாளங்கள்? ஆ, பத்த பத்தக் மத்து, பத்தத்தைன், பிழை, பிழை. மத்தோடைய அடையாளம். எத்தனை அடையாளங்கள் இருக்குது? ஆ, அடையாளங்கள்ல மொத்தம் எத்தனை இருக்குது? 3. பிழை. ம மூ ஃபத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, ஆ, மத்தோடைய அடையாளம். மொத்தம் மூணா 4. இப்ப? அதானே. 4. நம்பர்ஸ்ல பிரச்சனையா? ஆ, நாளைக்கு அப்படியா? ஆ, இப்ப கேட்கிறேன், ஃபத்தஹ்மத், கஸ்ரமத், லமத், இதுல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா எத்தனை அளவு நீட்டி ஓதணும்? ஓரளவு. ஒரு செகண்ட் நீட்டி வரும். எத்தனை அளவு? ஓரளவா? ஒரு ஒரு செகண்ட் நீட்டணும். அளவுனா 2 விரல் மூடி திறக்கிற அளவு. ரெண்டு விரல் இல்ல, ஒரு விரல மூடி திறக்கிற அளவு, இரண்டு அளவு. ம். ம். மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சுன்னா? 3 செகண்ட். வெரி குட். இவ்வளவு நான் படிச்சீங்க மத்தியில, வேற நினைச்சு படிக்கலையா? வேற நீட்டி ஓடணும். அதான். இதுக்கு அப்புறமா ஒரு தலைப்போடு படிக்கலையா மத்தியில? அதான் இறுதியில வந்தா நிறுத்தி ஓடணும். இறுதியில நீட்டி ஓதுற சம்பந்தமா? இறுதியில வந்தா எவ்வளவு நீட்டணும்? எப்படி வந்தா நீட்டணும்? ஒரு 3 செகண்ட் நீட்டணும். ம்ஹும். இல்லை. ஆ, 3 இல்லைன்னா 4 இல்லைன்னா 5 விரல் மூடி திறக்கிற அளவு நீட்டணும். செகண்ட்னா 2 இல்லைன்னா 3 செகண்ட் நீட்டணும். எந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல, எந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வசனத்துல இறுதியில அந்த மாதிரி நீட்டணும்? கடைசியில கடைசியில? கடைசியில மத்தோட எழுத்து வந்தா. ஆஹா. அதுல மொத்தம் ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது. அப்பதான் உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு, நீ சொன்னது மாதிரி மூன்று அல்லது நாலு அல்லது ஐந்து அளவுக்கு நீட்டி ஓதலாம். ம். அது என்ன நிபந்தனைகள்? புரியல, என்ன சொல்றீங்க? வசனத்துல இறுதியில இரண்டு ஆ, அல்லது மூணு செகண்ட் நீட்டி ஓதணுமெண்டா எப்படி ம். வந்திருக்கணும்? அதுக்கான நிபந்தனை என்ன? ரூல்ஸ் என்ன? அதாவது கடைசி எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அது மட்டும்தானா? கடைசி எழுத்து சுக்குன் வச்சு அதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அதுக்கு இப்படி முன்னாடி ஓதணும். என்ன வந்திக்கணும்? மத்தோடைய அடையாளம், மத்தோடைய எழுத்து. வெரி குட், வெரி குட். இது சொல்லுங்க. மத்தோடைய எழுத்து இல்லைன்னா மத்தோடைய அடையாளம். சுக்குன் செய்யப்பட்ட வசனத்தோட இறுதியில சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா 3 இல்ல 4 5 செகண்ட் அளவு நீட்டி ஓதணும். ம். ஹைரன். இப்போ ஒரு விஷயம் இதுல வெரி கிளியராக இருக்குது. நாம் அடுத்த விஷயத்துக்கு போகலாம்.
ம், இன்னைக்கு நாங்க முதலாவது சப்ஜெக்டுக்கு வாரம். உங்களுக்கு மொத்தம் 13 சாப்டர்கள் இருக்குது. நீங்க ஓதி பழக வேண்டிய சாப்டர். அதுல முதல் ம். பகுதிக்கு நாங்க வாரம். முதலாவது எழுத்து என்ன எழுத்து? அலிப். இந்த அலிப்பை நாங்க எப்படி அலி- உச்சரிச்சோம்? ஆண்டா உச்சரிச்சோம். எப்படி உச்சரிச்சோம்? ஆ. அப்படியா? அ, ஆண்டா அ, உச்சரிச்சோம். பாத்த அப்படியா ஓதினோம். எப்படி ஓதினோம்? ஆ. அப்படியா? அ, அ, அ. வானத்தை நோக்கி வானத்தை நோக்கி ஓதணுமா கீழ் நோக்கி ஓதணுமா எப்படி? கீழே கீழே. கீழ் நோக்கி போதணும். அதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். இதை நீங்க ஆல்ரெடி எங்களோட கிளாஸ்ல கலந்து கொண்டு முதல் பகுதியில் நீங்க அந்த மாதிரி ஓதி பழகிக்கிறதால உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காது. ம், இதுல சில விஷயங்கள் தான் நிக்கிறேன். ஒன்று, இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல இப்ப நீங்க உச்சரிச்சா எழுத்தை மட்டும் உச்சரிக்க மாட்டீங்க, சொல்ல மட்டும் உச்சரிக்க மாட்டீங்க. என்ன செய்ய போறீங்க? ஒரு வாட ம், ஓத போறீங்க. ராகம் எடுத்து அழகா ஓத போறோம். இப்ப ஓத ம். போறதால முதலாவது நீங்க விலை கொள்ளணும். உருவான ஓத சந்தர்ப்பத்துல நீங்க நாக்க தூக்கப்படாது. இந்த எழுத்தை உச்சரிக்கக்குள்ள இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல நீங்க நாக்க தூக்க கூடாது. கூடாது. நாக்கு பணியை கொள். சரியா? ம், ரெண்டாவது, ம், இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கிற டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் உங்களோட தொண்டையிட முன்பகுதியில இருந்துதான் நீங்க ஓதணும். தொண்டையிட முன்பகுதியில இருந்து தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், ஓதணும். ம், அடுத்த முக்கியமான விஷயம், இந்த எழுத்துக்கு முன்னால ஒரு எழுத்து வரும் தானே, அலிஃபுக்கு முன்னாடி என்ன சரி எழுத்தோடு வரும் என்றால் அந்த ம். எழுத்துல இருந்து அலிஃபினுடைய உச்சரிப்ப செப்பரேட்டாகத்தான் நீங்க ஓதணும். தனியா. தனியா தான் ஓதணும், வேறுபடுத்தி ஓதணும். ம். சரியா? உதாரணத்துக்கு இந்த அ, உதாரணத்தை ஓத பாப்போம். ஓதணும், வாசிக்கப்படாது. وأما السائل وأما السائل لفل ட்ரை பண்ணுமா? وأما أه؟ ட்ரை பண்ணணும். அப்படி وأم இடையில இடையில போயிட்டு ஸ்ட்ரக் ஆகுறது பிழை. அதான் படிச்சுக்கணும். م. وأما السائل فلا يو تنف تنفر تنهر திருப்பி திருப்பி. وأما السائل فلا تن تنهر சரியா சரியா. تنهر و- وأما السائل فلا تنهر திக்காம போதும். இடையில நிக்க கூடாது, திக்கிக்கொண்டு நிக்க கூடாது, போகணும். وأما السائل فلا تنهر திருப்பி போதுங்க. وأما السائل فلا பேல, تنهر அது வாசிக்கிறது. பேலன்னு புறப்படாது அப்படி. அது பேல. فلا وأما السائل فلا تنهر பேல என்று வாரது பிழை. وأما السائل فلا تنهر
திருப்பி திருப்பி திக்கப்படுது திக்கப்படுது. ம்ஹும். போதாது திருப்பி. وأن وأما السائل فلا. முதலாவது இதுக்கு மேல மத்தியினுடைய அடையாளம் மிக்குது அப்படித்தானே சீனுக்கு மேல. ம், அப்ப சீனை எத்தனை அளவுக்கு நீட்டணும்? 3 இல்ல 3. 2 செகண்ட். அப்படியா? இல்ல செகண்ட் 3, 2 இல்லைன்னா 3 செகண்ட். இல்ல. 3 செகண்ட் 3 செகண்ட். அப்ப சரி நீட்டு குப்பையில. وأما السائل فلا تنهر. திருப்பி வருங்க. وأما السائل பிழை. وأما السائل சலாண்டு فلا. சலாண்டு சொல்லி சலாண்டுகிறா சல அப்படியே ஆகியது. وأما آه. وأما السائل فلا تنهر. فلا تنهر لا منட்டு இருக்கு. وأما السائل فلا تنهر. இல லாம் நீட்டப்படாது. இல இந்த லாம் என்ன செய்யக்கூடாது? நீட்டுக்குறோம். நீட்டப்படாது. وأما السائل تن وأما السائل وأما السائل في. சல இலாண்டு இல்ல. ஃபர்ஹான் நீங்க ஒரு வேலை செய்யணும் கட்டாயம். ஒவ்வொரு நாளும் ம், புதிய புதிய வசனங்கள் குறைந்தது 5 வசனங்களை நீங்க ஓதி பார்க்கணும் திக்காம. சரியா? ஓகே. நீங்க இலகுவான ம், முறையில வேலை செய்யலாம். நீங்க குரானை பார்த்து ஓதுற நேரத்துல அவங்களோட அம்மாவுக்கு நாங்க 2 வீடியோ கிளிப் யூடியூப் சேனல் அனுப்பிக்கிறோம். அதுல அவங்களுக்கு ம், உங்களுக்கு விருப்பமான ஒரு சூறா போட்டும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்கள் 5 5 ம், ஓதி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் 5 5 வசனம் வரை ஓதணும். இந்த ஸ்லைட்ல ம். இருக்கிற இந்த 5 வசனத்தையும் அடுத்த கிளாஸுக்கு பிழை இல்லாம ரெடி ஆயிட்டு வரணும். அடுத்த கிளாஸ் ஆ, நாளைக்கு இது ரெடி ஆயிட்டு ஓகே. ஓகே. வரணும். ஜிசாக்லா